ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக பள்ளிகளில் அரையாண்டு தேர்வு விடுமுறை குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக பள்ளிகளில் இப்போதைக்கு அரையாண்டு தேர்வு பார்த்தா போயிட்டுருக்குங்க. அதாவது உங்களுக்கு 1 to உங்களுக்கு 12th வரைக்கும் இப்போதைக்கு ஆஃப் இயர்லிக்கான எக்ஸாம் போயிட்டுருக்கு. அந்த வகையில் இந்த அரையாண்டு தேர்வு விடுமுறை குறித்து புதிய ஒரு அறிவிப்பு பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு டிசம்பர் 24ஆம் தேதி முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை 12 நாட்கள் அரையாண்டு விடுமுறையாக அறிவித்தது பள்ளி கல்வித்துறை. மீண்டும் பள்ளிகள் ஜனவரி 5ஆம் தேதி திறக்கப்படும் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. அரையாண்டு தேர்வு விடுமுறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசம்பர் 24லேருந்து ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும் விடுமுறை விடுக்கிறாங்க. உங்களுக்கு 12 days லீவ் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 5ஆம் தேதி உங்களுக்கு பள்ளிகள் வழக்கம் போல் செயல்படும் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தா ஒரு செய்தி போயிட்டு இருந்துச்சுங்க. அதாவது முன்கூட்டியே பள்ளி ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாரி ஒரு தகவல் பார்த்தா போயிட்டு இருந்துச்சு. அதாவது உங்களுக்கு ஜனவரி 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதன் காரணமாக தமிழக அரசு இப்போ இந்த ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 12 days கிட்ட லீவ் விடுறாங்க. எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 2ஆம் தேதி ஸ்கூல் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. பட் இந்த தடவை ஜனவரி 4ஆம் தேதி தான், ஜனவரி 5ஆம் தேதி தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக பார்த்தா எக்ஸ்ட்ரா லீவ் விடுறாங்க. 12 days கிட்ட லீவ் இருக்க போதுங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. மறக்காமல் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி இந்த லீவ் டேஸில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.